Today French fries making. First நாம பொட்டேட்டோவை பேனில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கிடலாம். இப்போ கொதி நல்லா வந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிக்கிடலாம். இறக்கி வச்சுக்கிடலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு அப்படியே நல்லா இருக்கான்னு இந்த கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கிடலாம். சோறாக குத்தினா உடஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துச்சு. இப்போ நாம் இது என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை தோல் உச்சி ஸ்லைஸாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாரி கட் பண்ணிக்கிடலாம். நம்ம நல்லா சீவிக்கிடலாம். இப்போ நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அழகாக க்யூட்டாக கட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல தட்டாக பார்த்து எடுத்துக்கிடலாம். தட்டு வேணாம், நம்மக்கிட்ட ஒரு இது இருக்குது, அதை எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளுடைய கட் பண்ணுற கட்டையை எடுத்துக்கிடலாம். நல்லா இது சூப்பரான கட்டை எடுத்துக்கிடலாம். இது லக்கி கட்டை. இப்போ நம்ம இதை அழகாக கட் பண்ணிக்கிடலாம். வாவ், பார்க்கவே சூடுது. உங்களுக்கும் வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதி கட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம நல்லா அழிச்சிக்கிடலாம். இப்போ இதை டிஸ்போஸ் பண்ணிக்கிடலாம். அழகாக பொறுமையாக டிஸ்போஸ் பண்ணிக்கிடலாம். டிஸ்போஸ் பண்ணிக்கிடலாம். அதில் போட்டுக்கிடலாம். நல்லா சூப்பராக கட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா சூப்பராகவும் வெந்திருக்கு. எடுத்துக்கிடலாம். அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு அது எடுத்துக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிடாச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப அதிகமாக போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாக போடாதீங்க. இந்த மாவை நம்ம எண்ணெயில் பொறுக்கும் போது மாவு அதிலே ஒட்டிக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இதை போட்டு நம்ம ஊற வச்சுக்கிடலாம். ஊற வச்சு திருப்பி நல்லா மசாலா போட்டு நல்லா மசாலா போட்டு சூப்பராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிடலாம். கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். தண்ணியில் டிப் பண்ணிக்கிடலாம். டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் போட்டு எடுத்துக்கிடலாம். எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கிடலாம். இப்போ நாம் இது சூப்பராக டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அழகாக்க நம்ம எண்ணெய் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம். இதை அமுக்கிடலாம். இது வச்சு அமுக்கு நமிக்கிடலாம். இப்போ இது எண்ணெய் எரிய ஆரம்பிக்குது. அதாவது எரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மட்டும்தான். நம்மளுக்கு எண்ணெய் சூடாகட்டும். 2 minutes வை. நம்ம பொறுமையாக இல்லை அழகாக பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே வச்சுக்கிடலாம். கொஞ்சமாக போட்டுக்கிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். சூப்பராக மறுபடியும் போட்டு ஆட்டி நல்லா ஆச்சுன்னா எடுத்துக்கிடலாம். இப்போ ஆட்டி அந்தமாரி லைட்டாக கிண்டி விட்டு அப்படியே எடுத்துக்கிடலாம். எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிடலாம். இப்போ இது நல்லா க்ரன்ச்சியாக வந்துச்சு. இதேமாரி நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அந்தமாரி பண்ணிக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. பிச்சு பார்த்தா வாவ் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.